செஞ்சதுலேயே பெஸ்ட்டு சிக்கன் சால்னானா இதுதான். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த சால்னாவை தான் உங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஹோட்டல் டேஸ்ட்டை விடவே சூப்பராக இருக்கும். 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கோகோனட் வந்து துருவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், புதினா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே கொஞ்சம் ஆயில் இருந்துச்சு. அதே ஆயிலே நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா பட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மசாலாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, சக்தி சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 kg சிக்கன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நல்லாவே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஆட் பண்ணி ஒரு 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தேவைன்னா ஒரு 3 கப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியாக வேணும்னா. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பை.